வண்டி சீராக சென்று கொண்டிருந்தது. திடீரென வண்டி ஒரு விதமான சத்தத்துடன் தள்ளாடியதும் லாவகமாக புகழ் வண்டியை ஓரமாய் நிறுத்தி தர்ஷினியை பாதுகாப்பாக இறக்கிவிட்டான். பின்பு அவனும் இறங்கி பார்த்தால் முன்பக்க டயர் பஞ்சர் ஆகி இருந்தது. என்னாச்சு புகழ் என்று அவள் பயத்துடன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, பஞ்சர் தான். இங்கே பக்கத்தில் ஒர்க் ஷாப் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம பசங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வந்து சரி பண்ணிடுவாங்க என்று அவளை சமாதானப்படுத்தியவன் தன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டு வைத்தவன் பிறகு தன் அம்மா பவானிக்கும் ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை புகழ், நீயும் தர்ஷினியும் வண்டியோட பஞ்சரை சரி பண்ணிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. அப்புறம் வண்டி பஞ்சர் சரி பண்ணுறதுக்கு லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அவளுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுப்பா. பசியோடு இருப்பா. ஏதாவது கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸு காஃபி ஏதாச்சும் வாங்கி கொடுடா என்று அக்கறையுடன் சொன்னார். சரிம்மா என்று ஃபோனை வைத்துவிட்டு சிறிது நேரம் அங்கேயே நின்றிருக்க அதற்குள் அவனது நண்பர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்களிடம், சரிடா மச்சான், இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் தர்ஷினிக்கு பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் என்றான். நீ போ மச்சான், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கூறிய நண்பர்களை பார்த்து தலையசைத்து விட்டு புகழ் அவளை அருகில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றான். அங்கு வழக்கத்தை விட இன்று கூட்டம் அதிகமாக இருந்தது. முழுக்க முழுக்க கல்லூரி பசங்கள் மட்டுமே இருந்தனர். அதை பார்த்தவள், புகழ், இங்க வேண்டாமே, உள்ள ஒரே பசங்களா இருக்காங்க என்று தர்ஷினி தயங்க, நான் உன் கூட தானே இருக்கேன், நீ பயப்படாம வா என்று அவளை அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்தவர்கள் அங்கு ஒரு கார்னர் டேபிளில் அமர்ந்து காஃபியும் சமோசாவும் ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். வேற ஏதாவது உனக்கு வேணுமா தர்ஷினி என்று புகழ் கேட்க, இல்லை புகழ், எனக்கு இது போதும் என்றவள் எழுந்து, புகழ், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று கூற, சரி வா என்று அவனும் எழுந்தான். இரு புகழ், நீ எங்க வர? இல்லைப்பா, கூட்டம் அதிகமாக இருக்குது, அதான் நான் வந்து அங்கே வெளியில் நிற்கிறேனே என்று அவன் கேட்க, இல்லை புகழ், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் ரெஸ்ட் ரூம் சென்றுவிட்டு கை கழுவும் இடத்தில் வந்து நின்றபோது அங்கு 4 இளைஞர்கள் வந்தனர். அவர்கள் தர்ஷினியை ஒரு விதமான பார்வையுடன் பார்த்தபடி, ஏனம்மா தனியாக இருக்க, இவ்வளோ அழகாக வேற இருக்க, நாங்கள் வேணும்னா உனக்கு கம்பெனி கொடுக்கலாமா என்று ஒருவன் அவளது துப்பட்டாவை பிடித்து இழுக்க தர்ஷினி அலறினாள். புகழ், புகழ் என்று சத்தம் போட்டாள். ஆனால் புகழ் அங்கே ஃபோனில் மும்முரமாக இருக்க அவள் சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை. ஏண்டி, நீங்கள் வந்ததுலேருந்து நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம், அவன் தான் உனக்கு கண்டுக்கவே இல்லையே, இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுற? இங்கே பாரு, நாங்கள் 4 பேர் இருக்கோம், இதில் யாரையாவது ஒருத்தனை சூஸ் பண்ணு, அந்த ஆள் உனக்கு செம்மையாக கம்பெனி தருவான் என்று அவர்கள் கேலியாக கூறி அவளை நெருங்கினர். தர்ஷினிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அதே நேரம் அவளுடைய துப்பட்டா அவர்கள் கையில் சிக்க உயிர் பயத்தில் கதறினாள். புகழ், புகழ், மாமா சீக்கிரம் வாங்க. அங்கே காஃபி ஷாப்பின் வாசலில் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த புகழேந்திக்கு ஏதோ ஒன்று சரியாக தெரியவில்லை. அவன் மனது ஒரு கணம் துடித்தது. இந்த சத்தம் தர்ஷினியோடதா என்று நினைத்து ஃபோனை தூக்கி எறிந்துவிட்டு மின்னல் வேகத்தில் ரெஸ்ட் ரூமை நோக்கி ஓடினான். அவன் உள்ளே நுழையும் போது அந்த 4 கும்பரில் ஒருவன் தர்ஷினியின் கையை பிடித்து சுழற்ற அவள் சுவரில் மோதி கீழே விழுந்திருந்தாள். அந்த காட்சியை கண்ட புகழேந்தியின் கண்கள் தீயாக சிவந்தன. அவன் ஒரு மனிதனாக இல்லை, அந்நேரம் அரக்கனாகவே மாறியிருந்தான். ஏண்டா நாயே, ஏன் தர்ஷினியவே தொடவே துணிஞ்ச? இன்னைக்கு நீங்க 4 பேர் சாக போறீங்கடா என்று கர்ஜித்தான். அவன் முதல் ஆளை தாக்கிய விதம் மிக கொடூரமானது. அவன் கழுத்தை பிடித்து சுவரில் மோதியதில் அந்த பையன் மூர்ச்சையானான். மற்ற 3 புகழை சூழ்ந்து கொண்டனர். அதில் ஒருவன் வீராப்பாய், டேய், நீ ஒருத்தன் தான் வந்திருக்க, நாங்கள் 4 பேர் இருக்கோம், பார்த்துக்கலாம் வா என்று அவர்கள் சவால் விட்டனர். அதில் புகழ் ஒருவனை பிடித்து காஃபி ஷாப்பின் டேபிளின் மீது தூக்கி எறிந்தான். கண்ணாடிகள் உடைந்து சிதறின. இவ ஏன் தர்ஷினிடா, இவ மேலே கை வைக்கிற தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு என்று புகழ் அனைவரையும் அடித்து துவம்சம் செய்ய, அதே நேரம் தர்ஷினி கண்களில் நீர் வழிய, மாமா, மாமா என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்று அவன் மார்பில் சாய்ந்து சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கதறினாள். அந்நேரம் அந்த 4 ஒருவன் கத்தியை எடுக்க முயன்றான். அதை பார்த்ததும் தர்ஷினி, ஐயோ புகழ், ஜாக்கிரத என்று கத்தினாள். புகழ் தர்ஷினியை தன் முதுகுக்கு பின்னால் பாதுகாப்பாக தள்ளிவிட்டு,
அந்த நாள் வரையும் மாறி மாறி தாக்கினான். அவர்கள் ஒவ்வொருவரும் அடிபட்டு நிலை குலைந்தனர். இன்னொரு வாட்டி எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி வந்தீங்க, அன்னைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி நாள் என்று மிரட்டிவிட்டு பிறகு அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் தர்ஷினியின் முகத்தை பார்க்க அவள் உடல் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்களில் அதிர்ச்சியின் வடுக்கள் துளி கூட மாறவில்லை. அவளுடைய அந்த நிலைமையை பார்த்து உடைந்த புகழ் பட்டென்று அவளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக கட்டி கொண்டவன், தர்ஷினி, தர்ஷினி, என்னை மன்னிச்சுடுடி, நான் உன்னை தனியாக விட்டுருக்க கூடாது, ப்ளீஸ், அழுதுகிட்டே இருக்காத, என் உயிரே போகுதடி என்று அவன் குரல் உடைந்து கேட்டதும், மாமா, அவங்க அவங்க என்ன என்று அவள் வார்த்தைகள் வராமல் பிம்மினாள். எவனும் உன்னை எதுவும் செய்யல, நான் இருக்கேன்ல, அந்த 4 நாய்களையும் செத்து போதுற மாதிரி அடிச்சிருக்கேன், இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி தன் சட்டையில் இருந்த இரத்தத்தை அவள் பார்க்காமல் மறைத்தவன் அவள் பயம் தீரும் வரை அவளை தன் நெஞ்சோடு அணைத்து மெல்லமாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். அந்த காஃபி ஷாப் வாசலிலேயே 2 இதயங்கள் ஒன்றுக்கொன்று ஆறுதலாக நின்றன. தர்ஷினிக்கு அந்த நொடியில் புகழ் ஒரு மாபெரும் வீரனாக தெரிந்தான். அவனது அந்த அன்பும் ஆவேசமும் அவளை முழுமையாக கவர்ந்து விட்டது. பிறகு அந்த காஃபி ஷாப்பின் வாசலில் இருந்து தர்ஷினியை தன் பைக் அருகே அழைத்து வந்தான் புகழேந்தி. அவள் கண்கள் இன்னும் பயத்தில் விரிந்திருந்தன. உடல் லேசாக நடுங்கிக் கொண்டே இருக்க புகழ் வண்டியை ஸ்டார்ட் செய்வதற்கு முன்னால் அவள் தோளில் கை வைத்து அவள் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவன், தர்ஷினி, என்னை பாரு, இப்போ எல்லாம் சரியாகிடுச்சுடி, அந்த 4 பேர் மட்டும் இல்லை, இனி எவனும் உன்னை தொடக்கூட முடியாது, அதுவும் ஏன் கண்ணு முன்னாடி இனி ஒரு துரும்பு கூட எவனும் உன் மேலே போட முடியாது, கொஞ்சம் அழாம இருடி என்று அவன் குரலில் அத்தனை அக்கறையும் காதலும் கலந்திருந்தது. தர்ஷினி மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய அந்த பெரிய விழிகளில் கண்ணீர் குளமாக தேங்கியிருந்தது. மாமா, மாமா, அந்த பயங்கரமான கத்திகள், அந்த மோசமான பார்வை, அதெல்லாம் பார்த்து நான் நினச்சேன், இன்னைக்கு அவ்வளோதான், நான் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடுவேன்னு. நீங்கள் அந்த நேரத்துக்கு வராமல் இருந்திருந்தா என்று சொல்லும் போதே அவளது விம்மல் அதிகமானது. புகழ் அவளை பார்த்து புன்னகைக்க முயன்றான். ஆனால் அவனது முகத்தில் இருந்த காயம் அவளை இன்னும் பதற வைத்தது. அவள் மெல்ல தன் விரல்களால் அவன் கன்னத்தில் இருந்த அந்த சிறு காயத்தை தொட்டு பார்த்தவள், ஐயோ மாமா, உங்கள் முகத்தில் ரத்தம், அது என்னால் தானே, நான் உங்கள் கூட வந்ததுனால தானே உங்களுக்கு இந்த அடி என்று அவள் கண்களில் மீண்டும் நீர் பெருகியது. புகழ் அவள் கையை இறுக்கி பிடித்து தன் நெஞ்சோடு வைத்து கொண்டவன், தர்ஷினி, நீ என் கூட வந்ததுக்காக நான் அடி வாங்கல, உன்னை என் உயிரை விட மேலா நான் நேசிக்கிறேன்டி, அதனால தான் அந்த அடி எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, ஒரு முடி கூட களையக்கூடாதுன்னு நினச்சவனா, இப்போ உன் கண்ணில் வழியிற இந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் என் இதயத்தில் விழுகிற கல் மாதிரி இருக்கு, ப்ளீஸ் அழாதடி என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளை ஏதோ செய்தது. மாமா, இவ்வளோ தூரம் என் மேலே அக்கறை காட்டுறீங்க, கவின் மாமா யாழினி கூட நான் போகாமல் இருந்தப்போ நீங்கள் ஏன் என்னை தேடி வந்தீங்க, அப்புறம் அந்த சண்டையில் நீங்கள் ஏன் அந்த 4 பேரையும் அவ்வளோ கோபமாக அடிச்சிங்க என்று அவள் மிக மெல்லிய குரலில் கேட்டாள். புகழ் அவளை பார்த்து ஆழமாக பேசத் தொடங்கினான். ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்குற அளவுக்கு இன்னும் என் அன்பு உனக்கு புரியலையா தர்ஷினி? நீ எனக்கு வெறும் மாமா பொண்ணோ இல்லை என் குடும்பத்தில் ஒரு பொண்ணோ கிடையாது, நீ தாண்டி என் உலகத்தோட மையம். நீ என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடும்போதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளேயே நான் என்னையே மறந்துடுறேன். நீ மற்றவங்க கூட காரில் போகிறத விட என் பைக்கில் நீ என் பின்னாடி உட்காந்து வரும்போது என் முதுகில் உன் கைப்படுற அந்த உணர்வு இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை தர்ஷினி என்று உறுதியாக பேச தர்ஷினி வெட்கமும் பயமும் கலந்த ஒரு நிலையில் நின்றிருந்தாள். மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவள் மெல்ல கீழே குனிந்து கொண்டு சொல்ல புகழ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியவன் அவளிடம், ஏறு தர்ஷினி, வீட்டுக்கு கிளம்பலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த காஃபி ஷாப்பில் நடந்த அந்த சம்பவம் ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிடுச்சு. நீ எனக்கு எவ்வளோ முக்கியன்றதை விட உன்னை பாதுகாக்கிறதுல தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று தன் காதலை அவளிடம் உணர்த்தி விட்டான்.
அவன் பேசியதை நம்ப முடியாதபடியே ஏறி வண்டியில் அமர்ந்தவள் அவன் தோள் மேல் கை வைக்க வண்டி வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பிறகு தர்ஷினி அவன் தோளில் மெல்ல சாய்ந்து கொண்டாள். அந்த பயணத்தில் பழைய பயம் மறைந்து அவளுக்கு புகழின் மீது ஒரு பெரும் பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. அந்த பயணத்தின் ஒவ்வொரு வளைவிலும் புகழேந்தியின் இதயம் அவளுக்காகவே துடித்து கொண்டிருந்தது. வீட்டை நெருங்கும்போது தர்ஷினி மெதுவான குரலில், மாமா, வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது பதில் சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த தருணம், நான் உங்களுக்கு கொடுத்த இந்த நெருக்கம், இது இதோட முடியக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் என்று சொல்ல புகழேந்தியின் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை தோன்றியது. நிச்சயமா தர்ஷினி, இது ஆரம்பம்தான். இனி வரப்போகிற நாட்களில் நம்மளோட இந்த நெருக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அதுக்கு நான் பொறுப்பு என்று கூறி வண்டியை வீட்டிற்குள் திருப்பினான். புகழ் தர்ஷினியுடன் வண்டியில் வந்து கொண்டிருந்த போதே பவானி மீண்டும் ஃபோன் செய்து, என்ன பாச்சி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பதட்டத்துடன் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் என்று கூறி ஃபோனை வைக்கும் போதே நடந்த அந்த சம்பவத்தை வீட்டின் பெரியவர்களிடம் சொல்லலாம் என முடிவெடுத்தான். சிறிது நேரத்தில் புகழும் தர்ஷினியும் ஜமீன் மாளிகையின் வாசலில் வந்து நின்றபோது அங்கு சூழ்நிலை மிகுந்த பதற்றத்துடன் இருந்தது. புகழின் முகத்தில் இருந்த காயங்களையும் தர்ஷினியின் கண்களில் இருந்த கண்ணீரையும் பார்த்தவுடன் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வாசலில் நின்றிருந்த பவானி பதறிப்போய், என்னப்பா இது, மூஞ்சியெல்லாம் ரத்தமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. தர்ஷினி ஏன் இப்படி பயந்து அழுதுகிட்டே வர்றா என்று கேட்க புகழ் நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னான். அப்பொழுது மாணிக்கவேல் தன் கம்பீரமான குரலில் அனைவரையும் அமைதிப்படுத்தியவர், போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என் பேத்திக்கு நேர்ந்த ஆபத்தை கேட்டு என் ரத்தமே கொதிக்குது. புகழ், இனிமே தினமும் நீயே அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரணும். இது இனிமே உன்னோட கடமை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் அவளுக்கு உண்டான கடமைகளை செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை பொறுப்பாக பார்த்துக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. அதனால இனிமே தர்ஷினி உன்னோட பொறுப்பு என்று கூறிவிட்டு, சீக்கிரமே புகழுக்கும் சரணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்றார். இந்த அறிவிப்பால் ஹரிணிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, இந்த தாத்தா பாட்டி இப்படி மொட்டையாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்களே, சரண் மாமாவுக்கு ஜோடி யாருன்னு சொல்லவே இல்லையே. புகழுக்கும் தர்ஷினிக்கும் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் என் விஷயம் அப்படி இல்லையே என்று நினைத்தவள் சரணை பாவமாக பார்த்தாள். அவன் அவளை பார்த்து மெல்ல கண்ணடித்து, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, அவங்களே சொல்லுவாங்க என்று ஜாடை காட்டினான். ஆனாலும் ஹரிணிக்கு மனம் சமாதானம் அடையவில்லை. பயத்தில் நகத்தை கடித்தபடியே நின்றிருந்தாள். இதை கவனித்த அங்கம்மாள் பாட்டி, என்ன ஹரிணி, அமைதியாவே நிற்கிற, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்று கேட்க ஹரிணி அதிர்ச்சியுடன், ஆமாம் பாட்டி. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி என்று உளறிவிட அங்கிருந்த அனைவரும் சிரித்து விட்டனர். சரண் தன் தலையில் அடித்து கொண்டு, இப்போ எதுக்கு இப்படி பதறிட்டு சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு என்று சலித்து கொண்டான். தன் பேத்தியின் வெட்கத்தை ரசித்த தாத்தா, எனக்கு என் பேத்தி வெக்கப்படுறதுலையே தெரியுது அவளுக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம்னு. நம்ம 2 பொண்ணுங்ககிட்டையும் பேசி இவங்க 2 பேரோட கல்யாணத்தையுமே சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று உறுதிப்பட கூறினார். ஆனால் சரண் திடீரென, பாட்டி, உடனே கல்யாணமா, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாச்சும் டைம் கொடுங்க என்று கூற அனைவரும் அதிர்ச்சியில் அவனை பார்த்தனர். ஏன்பா கல்யாணத்தை தள்ளி போட சொல்ற என்று கேட்க சரணோ, இல்லை பாட்டி, அவங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் வருது. ஃபர்ஸ்ட் அவங்க படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான். இதை கேட்ட ஹரிணி அவனை பார்வையாலேயே பொசுக்கி விடுவது போல முறைத்தாள். நான் இப்போ அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன், இவன் நல்லதுக்கு தானே சொன்னேன் என்று சரண் குழம்ப ஹரிணி வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டு கோபமாக அங்கிருந்து நகர்ந்தாள். தர்ஷினி அவளை பின்தொடர்ந்து சென்றவள் அப்படியே நின்று, சரண் மாமா, உனக்கு வேணா 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, உன்னால் சேர்த்து எங்கள் கல்யாணத்தை எதுக்கு இப்படி கெடுத்து விடுற? ஓ மாமா,
உன் மேலே நான் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தேன், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் கெடுத்துக்கிட்டேன் என்று கோபமாக சொல்ல புகழுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. புகழ் மெதுவாக சரண் அருகே சென்று தோளில் கையை போட்டு, ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? அவன் கல்யாணம் ஆகாம காஞ்சு போய் கிடக்குறான். நீ என்னடான்னா சாமியாராக போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்குடா உனக்கு 6 மாதம் டைமு என்று கிண்டல் செய்தான். உடனே சரண், அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் என்று புலம்ப புகழ் அதை பொருட்படுத்தாமல் நகர்ந்து நின்றான். தாத்தா கடைசியாக, சரி சரண், நீ சொன்ன மாதிரியே 6 மாதம் தள்ளி போடுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் என்று அறிவிக்க, சரிங்க தாத்தா என்று சரண் வேகமாக கிளம்பினார். வீடே ஒரு புதிய எதிர்பார்ப்பில் துள்ளி கொண்டிருந்தது. சரண் அங்கிருந்து நகர்ந்ததும் புகழேந்தி அவனை பின்தொடர்ந்து சென்று தோட்டத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு மறைவிடத்தில் அவனை சட்டையை பிடித்து நிறுத்தியவன், ஏண்டா சரண், எல்லார் முன்னாடியும் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு வந்து 6 மாதம் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு குண்டு தூக்கி போடுற, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை என்று ஆவேசமாக கத்தினான். சரண் அலட்சியமாக சிரித்தவன், ஏண்டா புகழ், அவங்க இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள ஏன் தேவையே இல்லாமல் நம்ம தொல்லை பண்ணணும்? கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டா அதுக்கப்புறம் பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ்னு அவங்க லைஃபே மாறிடும். கொஞ்ச நாளைக்கு அவங்கள ஃப்ரீயாக விடலாமேடா என்றான். புகழ் கோபத்துடன், ஏண்டா லூசு பயலே, கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே படிக்கிறதே இல்லையா? வெண்பா படிக்கலையா, இல்லை யாழினி படிக்கலையா? உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியாக சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. ஏண்டா ஏன் கல்யாணத்தையும் சேர்த்து கெடுத்து விட்டுட்டு இருக்க என்று கத்தினான். உடனே சரணின் முகம் மாறியது. அவன் சீரியஸாக, இல்லடா புகழ், கல்யாணம் அவசரமாக நடந்துச்சுன்னா சட்டுன்னு அவங்க நம்ம பொண்டாட்டி ஆயிடுவாங்க. அப்புறம் நாம் வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவோம். ஆனால் மாமா பொண்ணா காதலியா அவங்க கூட இருக்கிற அந்த நேரம் இருக்கே, அதை நான் முழுசாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நீ சொல்லு, தர்ஷினி கிட்ட உன் காதலை சொல்லி எத்தனை நாளாச்சு என்று கேட்க புகழ் திகைத்து நின்றவன், எத்தனை நாளா, எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு கேளுடா என்றான். அடப்பாவி, இந்த லட்சத்தில் உனக்கு உடனே கல்யாணம் ஒரு கேடா? கொஞ்ச நாளாவது காதலிச்சு பாருடா, வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சரண் தத்துவ ஞானி போல பேசினான். ஏனடா பெரிய தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் என் பொண்டாட்டி எனக்கு காதலியா இருக்க மாட்டாளா என்ன என்று புகழ் கேட்க, அது வேற ஃபீல்டா, இது வேற ஃபீல்ட், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அனுபவிச்சு பாரு என்று சரண் கூறினான். அப்பொழுது அங்கு கவின் வர, டே கவின், எங்கடா போன இவ்வளோ நேரமா? வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா என்று புகழ் கேட்க கவின் சிரித்து கொண்டே, தெரியும்டா, நான் வரும்போதே வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, அதை கேட்டுட்டு தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அப்புறம் சரண், என்னடா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டியாமே என்று கிண்டலாக கேட்டான். ஆமாண்டா, இப்போ தான் இவங்கிட்ட விளக்குன்னு விம்பார போட்டு விளக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயும் வந்துட்டியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா என்று சரண் புலம்ப நடந்த விஷயங்களை எல்லாம் கவினிடம் சொன்னார்கள். அந்த 4 கும்பலை பற்றி கேட்டதும் கவினின் முகம் மாறியது. எவ்வளோ ஒரு திமிர் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு மேலே கை வைப்பான், அவனை தட்டி தூக்கலாமாடா என்று கவின் சீர, வேணாண்டா, நானே இந்த விஷயத்த முடிச்சிட்டேன். அவனுங்களுக்கு பெரிய பிளான் எல்லாம் எதுவும் இல்லை, சும்மா யதார்த்தமாக தான் பண்ணியிருக்கானுங்க என்று புகழ் சமாதானம் செய்தான். பிறகு கவின், சரிடா, இனிமே தர்ஷினியை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இரு. நாளையிலேருந்து தர்ஷினியும் ஹர்னியையும் நானே யாழினி கூட காரில் கூட்டிகிட்டு போயிடுறேன் என்று கூற சரணுக்கும் புகழுக்கும் தூக்கி வாரி போட்டது. புகழ் பதறிப்போய், ஹே கவின், எதுக்குடா எங்களுக்கு இப்படி ஆப்படிக்கிற? நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு பேசி அவங்கள இப்போ தான் உஷார் பண்ணி வச்சுருக்கோம், இதில் நீ ஏண்டா நடுவில் வர என்று புகழ் கேட்க சரணும், காரில் வர்றது சேஃப்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்டா கவின், அதே நேரம் தர்ஷினியையும் ஹரிணியையும் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறது எப்படிங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ உன் பொண்டாட்டி யாழினியை மட்டும் பார்த்துக்க என்று கோபமாக கூறினான். உடனே கவின் சிரித்து கொண்டே, அட போங்கடா, இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை,
உங்களுக்கு போய் நல்லது செய்ய வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் போனதும் சரண், டேய் புகழ், கொஞ்ச நேரத்தில் அவன் நமக்கு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சிருப்பான்டா. அவன் பாட்டுக்கு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் நாம என்னடா பண்றது? இந்த கவின் இருக்கானே, சரியான கேடி பையன். அவன் மட்டும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், நாம மட்டும் பிரம்மச்சாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கணுமா என்று புலம்பினான். அடப்பாவி, வர வர உன் பேச்சை சரியில்லடா சரண் என்று புகழ் சிரிக்க, 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆக போகுதில்ல, அது வரைக்கும் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுடா என்று சரண் சொல்லிவிட்டு செல்ல, புகழ் மட்டும் தனியே நின்றவன், எங்க இப்பதான் காதலியே சொல்லியிருக்கேன், இன்னும் அவகிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சந்தோஷமாக அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த நாள் காலை அந்த ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டின் பால்கனியில் அதிகாலையின் பனிமூட்டம் புகை போல கலைந்து கொண்டிருந்தது. வெண்பா தனது போர்வையை சுற்றி கொண்டு அந்த மலையின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அவளது முகம் புதியதொரு தெளிவுடன் காதலின் மெல்லிய வெட்கத்துடனும் மின்னியது. மாறன் கையில் 2 சூடான காஃபி கப்புகளுடன் மெதுவாக பின்னால் வந்து அவளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டவன் அவள் முதுகில் தன் முகத்தை பதித்தபடி, என்னடி இந்த ஊர் மேல அவ்வளோ பாசமா? இந்த வியூவை பார்த்தே உன் முகத்துல இவ்வளோ பிரகாசம் இருக்கு என்று குறும்புடன் கேட்க, வெண்பா திரும்பி அவனை பார்த்து, மரா, நீங்க இதை பல முறை பார்த்துருக்கலாம், ஆனா எனக்கு இது ஒரு புதிய உலகம். இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில நான் பார்த்ததெல்லாம் வெறும் இருட்டு மட்டும்தான். இப்போ உங்க கூட இந்த உயரத்துல மேகங்களுக்கு நடுவில் நின்று பேசும்போது ஏதோ கடவுள் என்னை மேலே தூக்கி வச்சிருக்காருன்னு தோணுது. எனக்கு பயமா இருக்குது மாமா, இந்த சந்தோஷம் ஒரு நாள் கலைஞ்சிடுமோன்னு என்று உணர்ச்சிகரமாக பேசினாள். மாறன் அவளது காஃபி கப்பை வாங்கி மேஜையில் வைத்துவிட்டு அவளது கைகளை தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டவன், கலைஞ்சிடும்னு பயப்படாதடி, நீ கவலைப்படுற ஒவ்வொரு நொடியும் அதை விட அதிகமாக உன்னை நான் நேசிக்க போகிறேன். அந்த கவின் புகழ்னு எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தேடி ஓடுறாங்க, ஆனால் எனக்கு என் உலகம் உன் கண்ணில் தாண்டி இருக்கு. சரி, இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா என்றதும் வெண்பா ஆர்வமாக, என்னம்மா பிளான்? நேற்று எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு என்ன புதுசா என்று கேட்டாள். மாறன் அவளை தன் காரின் அருகில் அழைத்து சென்று, இந்த ஊர்ல ஒரு ரகசியமான நீர்வீழ்ச்சி இருக்கு, அங்க யாருமே போக மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு அந்த தண்ணியில ஜாலியா விளையாடிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சாயங்காலம் இந்த மலையோட உயரமான கோபுரத்துக்கு போய் சூரியன் மறையறதையும் பார்ப்போம். அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றான். வெண்பா கண்களை விரித்து, சர்ப்ரைஸா? மறுபடியும் சர்ப்ரைஸா? நீங்க என்ன பைத்தியம் ஆக்கிடுவீங்க போல இருக்கே மாமா. சரி போலாம், ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. நேற்று நைட்லேருந்து நீங்க என்ன பாடா படுத்திட்டீங்க என்று அவனை அடிக்க பாய்ந்தாள். மாறன் அவளை தடுத்து தன் இதழால் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, நேற்று நைட்டு நீ என்னை பாடப்படுத்தினது தாண்டி மிச்சம். எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் எதுக்கு என் மேலே பழிய போடுற? சரி சரி, முதல்ல டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவர்கள் இருவரும் உணவகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு ரிசார்ட்டின் கதவை மூடி வெளியே வந்தபோது அந்த காலை நேரத்து மலைக்காற்று அவர்களின் மேனியை தீண்டி சென்றது. மாறன் தனது காரின் கதவை திறந்து ஒரு ஜமீன்தாரை போலவே மென்மையாக வெண்பாவை உள்ளே அமர வைத்தான். அவன் தன் இருக்கையில் அமர்ந்து காரின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய அது மலைப்பாதையின் அமைதியை கலைத்து கொண்டு மெல்ல நகரத் தொடங்கியது. காரை ஓட்டிக்கொண்டிருந்த மாறன், வெண்பா, ஒரு விஷயம் கவனிச்சியாடி? இந்த உலகம் நமக்கு எவ்வளோ தலைகளை கொடுத்து பார்த்துச்சு, ஆனால் இந்த மலையோட உச்சியில் நின்று பார்க்கும்போது அந்த தடைகள் எல்லாமே எவ்வளோ சின்னதாக தெரியுது பாரு. இன்னைக்கு நாம் போக போகிற அந்த நீர்வீழ்ச்சி இந்த மலைத்தொடர்லேயே ரொம்ப அமைதியான இடம். அங்கே மனுஷங்க நடமாட்டமே அதிகமாக இருக்காது. அந்த பச்சை பசேல் இருக்கிற காட்டை தாண்டி அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் என்றான் மாறன். வெண்பா காரின் கண்ணாடியின் வழியே வெளியே தெரிந்து கொண்டிருந்த அந்த அடர்ந்த மரங்களை பார்த்தபடியே இருந்தாள். அவளது முகம் ஒரு விதமான மென்மையான அமைதியில் இருந்தது. மாமா, நீங்க ஏன் எனக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
என்னை ஏன் இவ்வளோ காதலிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து ரசிக்க வைக்கிறீங்கன்னு பல நேரங்களில் எனக்கு என்னாலேயே நம்ப முடியல. உங்களோட இந்த அன்பு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கேனா, திடீர்னு முழிப்பு வந்துட்டா நீங்க என்கிட்ட இல்லாம போயிருவீங்களோன்னு ஒரு சின்ன பயம் எனக்குள்ள எப்பவுமே இருக்கு என்றாள் அவள். அவளது வார்த்தைகள் மாறனின் இதயத்தில் ஆழமாக இறங்கியது. அவன் வண்டியை ஒரு வளைவில் லாவகமாக திருப்பி பின் அவளை திரும்பி பார்த்தான். கண்ணுல பார்த்தத நம்ப மாட்டேங்கிற, ஆனா காதுல கேட்கறத நம்புற. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு உனக்கு எத்தனை தடவை சத்தியம் பண்ணணும் வெண்பா? அந்த பயத்தை இனி உன் மனசுல இருந்து எடுத்துடு. ஏன்னா இன்னைக்கு நாம அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் உன் பயத்தை அடிச்சுக்கிட்டு போக போகுது என்று உருக்கமாக பேசினான். கார் ஒரு கரடுமுரடான பாதையில் மெதுவாக சென்றது. சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு வண்டி ஒரு அடர்ந்த காட்டின் வாசலில் நிற்க, அங்கிருந்து சுமார் அரை மணி நேரம் அவர்கள் நடந்து செல்ல வேண்டி இருந்தது. மாறன் காரை விட்டு இறங்கி வெண்பாவின் கையை பிடித்து கொண்டான். காட்டின் உள்ளே செல்ல செல்ல பறவைகளின் சத்தம், இலைகளின் சரசரப்பு என இயற்கை அவர்களுக்கு தாலாட்டு பாடியது. மாமா, இந்த இடம் எவ்வளோ அமைதியா இருக்குதுல்ல, நிஜமாவே இது ஒரு அழகான இடம்தான் என்று வெண்பா சுற்றிலும் பார்த்து வியந்தாள். அந்த இடத்தில் காற்று மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் ஒரு சிறிய பாறையை கடந்து சென்றபோது தூரத்தில் அந்த நீர்வீழ்ச்சியின் இரைச்சல் கேட்டது. அந்த சத்தம் காதுகளுக்கு தேனாக இருக்க, கடைசியாக அந்த நீர்வீழ்ச்சியை அவர்கள் அடைந்தபோது வெண்பா வாயடைத்து போய் நின்றாள். சுமார் 200 அடி உயரத்தில் இருந்து அந்த நீர் ஒரு சிறிய குளத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. அந்த இடம் எந்தவிதமான மனித தடயமும் இல்லாமல் மிகவும் இயற்கையாக இருந்தது. மாமா, என்ன இது? இது நிஜமாவே நம்ம ஊர்ல தான் இருக்கா என்று வியப்புடன் கேட்டாள். மாறன் சிரித்துக்கொண்டே, இதுதான் நான் சொன்ன ரகசிய இடம். இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே வரப்போறது கிடையாது. நீ வேணும்னா கொஞ்சம் தண்ணியில காலை நினைச்சு பாரு, எவ்வளோ இதமா இருக்குதுன்னு தெரியும் என்றான். வெண்பா தயக்கமில்லாமல் காலணிகளை கழற்றிவிட்டு அந்த குளத்தின் ஓரத்தில் சென்றாள். குளிரான தண்ணீர் அவளது பாதங்களை தீண்டியதும் அவள் ஒருவிதமான சிலிர்ப்புடன் கத்தினாள். அப்பா, என்ன ஒரு குளிர்! மாமா, நீங்களும் வாங்க என்று அழைத்தாள். மாறனும் அவளுடன் சேர்ந்து கொள்ள இருவரும் அந்த நீர்வீழ்ச்சியின் முன்னால் நின்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்த அந்த நிமிடமே காலம் உறைந்தது போனது ஆனது. அங்கே அவர்கள் எவ்வளவு நேரம் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த நீர்வீழ்ச்சியின் சாரல் அவர்கள் மேனியில் பட மாறன் வெண்பாவின் முதுகில் கைகளை வைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், இந்த அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெண்பா. இந்த உலகத்தோட எந்த இறைச்சலும் எந்த பிரச்சனையும் நம்மளை தீண்ட முடியாத ஒரு இடம் இது என்றான். அவள் அவனது மார்பில் தலை சாய்த்து, இந்த நிமிஷம் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா கூட போதும்னு இருக்குமாமா. உங்க இதய துடிப்பு எனக்கு இங்க தெளிவா கேக்குது. என் வாழ்க்கை உங்க இதயத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நான் உணர்றேன் என்று மென்மையாக சொன்னாள். மாறன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த நீல நிற நீரிலும் பச்சை நிற மலைகளிலும் அவனது உலகம் அவளுக்குள்ளே சுருங்கி போனது. அவன் மெதுவாக அவளது இதழ்களை தீண்ட அந்த நீர்வீழ்ச்சியின் இரைச்சல் இசையாக மாறியது. நீர்வீழ்ச்சியின் அந்த இனிய தருணங்களுக்கு பிறகு வெண்பாவும் மாறனும் காரில் திரும்பி வரும்பொழுது அந்த சாலைகள் மாலையின் செந்நிற ஒளியில் நனைந்து போயிருந்தன. சூரியன் மெல்ல மலைகளுக்கு பின்னால் மறைய தொடங்க வானம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களின் சங்கமமாக மாறியிருந்தது. மாறன் காரை செலுத்தி கொண்டிருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் வெண்பாவின் முகத்திலேயே இருந்தது. அவள் காலையிலிருந்து எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள் என்பதை அவனது கண்கள் ரசித்து கொண்டிருந்தன. வெண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று மாறன் அமைதியை உடைத்தான். இந்த 3 நாளா முழுக்க என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த நாட்களா நான் இதை கருதுறேன். ஊருக்கு போனதும் நாம மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள தான் நுழையணும். ஆனா இந்த மலையில நாம செலவழிச்ச ஒவ்வொரு நொடியும் நம்ம காதலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும் என்றான். வெண்பா ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டே, நிஜம்தான் மாமா. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த சண்டைகளும் பிரச்சனைகளும் எவ்வளோ சின்னதாக தெரியுது. ஆனால் நம்ம ஊருக்கு போனதும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது.
ஆனால் நீங்கள் என் கூட இருக்கீங்கன்ற அந்த ஒரு தைரியமே போதும். நான் எதையும் எதிர்கொள்வேன் என்று அழுத்தமான குரலில் சொன்னாள். மாறன் காரை அந்த நகரின் மையப்பகுதிக்கு அருகில் இருந்த ஒரு உயரமான மலை கோபுரத்திற்கு அழைத்துச் சென்றான். அது அந்த ஹில் ஸ்டேஷனிலேயே மிகவும் உயரமான இடம். அங்கிருந்து பார்த்தால் மொத்த நகரின் விண்விளக்குகளும் நட்சத்திரங்களைப் போல பூமியில் சிதறி கிடப்பது போலத்தான் தெரியும். இங்கே தான் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்ன வெண்பா என்று காரை நிறுத்திவிட்டு அவளது கைகளை பிடித்து கொண்டு அந்த உயரமான கோபுரத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே சென்றதும் வெண்பா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த கோபுரத்தின் ஒரு பகுதி முழுவதும் மல்லிகை பூக்களாலும் மெழுகுவர்த்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே இதமான இசை பின்னணியில் ஒலிக்க அந்த மலை சிகரத்தில் ஒரு மேஜை அமைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு தயாராக இருந்தது. மாமா, இதெல்லாம் இதெல்லாம் எப்போ செஞ்சீங்க? இன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் என்னோட தானே இருந்தீங்க. எனக்கு எதுவுமே தெரியலையே என்று வெண்பா கண்களில் நீர் கோர்க்க ஆச்சரியத்துடன் கேட்டாள். மாறன் அவளை தழுவி, நான் உன் கூட இருக்கும்போது என் ஆளுங்க தான் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த சூழல், இந்த அமைதி, உன்னோட இந்த வெட்கமான முகம், இது எல்லாத்தையும் பார்க்கத்தான் நான் இவ்வளோ மெனக்கெட்டேன். இன்னைக்கு நைட்டு நாம் இந்த மலை உச்சத்தில் இருந்து நட்சத்திரங்களுக்கு அடியில் நாம் 2 பேரும் மட்டும்தான் இருக்க போகிறோம் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். வெண்பா அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, மாமா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. ஆனால் ஏன் அதை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சிங்க? உங்களோட இந்த மென்மையான குணம்தான் என்னை இன்னும் உங்களை ஆழமாக காதலிக்க வைக்குது என்று நெகிழ்ந்து போனாள். இருவரும் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்து இரவு உணவை சாப்பிடத் தொடங்கினர். அந்த மலையுச்சியின் குளிரும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த நெருக்கமும் அந்த தருணத்தை ஒரு காவியமாக மாற்றியது. மாறன் அவளுக்கு பிடித்த உணவுகளை ஒவ்வொன்றாக ஊட்ட வெண்பா வெட்கத்தில் தலை குனிந்து அந்த உணவை ரசித்து சாப்பிட்டாள். உணவு முடிந்து இருவரும் அந்த பால்கனியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு கீழே தெரிந்த அந்த ஊரின் அழகை பார்த்து கொண்டிருந்தனர். மாறன் அவளது தோளில் கை போட்டு, வெண்பா, நம்ம கல்யாணம் முடிஞ்சும் நமக்கு நிறைய தடைகள் இருந்துச்சுல்லடி. ஆனால் இந்த ஹனிமூன் ட்ரிப் நம்ம வாழ்க்கையில் நாம் 2 பேரும் முழுமையாக இணைஞ்ச ஒரு தொடக்கமாக எனக்கு தெரியுது. உனக்கு எப்படி தோணுது என்று கேட்டான். வெண்பா அவனை பார்த்து தன் கைகளை அவன் கைகளோடு கோர்த்து கொண்டு, மாமா, நம்ம வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த 3 நாள் எனக்கு வாழ்க்கை மேலே இருந்த நம்பிக்கையை திருப்ப கொடுத்துருக்கு. நீங்கள் எனக்கு கிடைச்சது என் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லி அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். அந்த நட்சத்திர கூட்டம் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக துடித்து கொண்டிருக்க மாறனும் வெண்பாவும் அந்த பேரமைதியில் ஒருவருக்கொருவர் கரைந்து போயிருந்தனர். அந்த இரவு அவர்களின் காதலின் அடையாளமாக அவர்களின் நினைவுகளில் என்றென்றும் பசுமையாக நிலைத்து நிற்கும்.